கிறிஸ்து என்ன சொல்றாரு? தெளிவா புரிஞ்சுக்குங்க. மரணம் இருக்கு. ஏழையானாலும் பணக்காரனாலும் மரணம் வித்தியாசம் பார்ப்பதில்லை. இந்த உலகம் பதவி பார்த்து, அந்தஸ்து பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, மக்கள் பலம், பண பலத்தை பார்த்து, அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து இந்த உலகம் பல விதத்தில் உன்னை ட்ரீட் பண்ணும், உன்னை நடத்தும். ஆனால் மரணம், நீ யாரா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், எப்படி இருந்தாலும், மரணம் அந்த போருக்கு ஒருவனும் தப்பித்து ஓட முடியாது. மரணம் உன்னை நெருங்கும் போது நீ என்ன செய்யணும்? மண்டியிட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வேற வழி, வேற கதி இல்லை. ஒரு மனுஷனும் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாதுன்னு இந்த சம்பவத்தின் மூலமா பைபிள்ல இயேசுநாதர் தெளிவா நிதானமா சொல்ல வர்றாரு. லாசரு மரிச்சான், ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் பணக்காரன் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான்னு ஸ்டார்ட் பண்றாரு. யாரு பாதாளத்தில் வேதனைப்படுகிறது? இந்த பணக்காரன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். அப்ப என்ன இயேசுநாதர் சொல்ல வராரு? இந்த ஆத்மா சரியான இடத்துல போய் சேரலனா, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படாவிட்டால், இந்த ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு மோட்சத்திற்கு ஆயத்தமாக்கப்படாவிட்டால், இந்த ஆத்மா ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யாவிட்டால், இந்த ஆத்மா மோட்சத்திற்கு போக முடியாது, ஆபிரகாமுடைய அருகாமைக்கு போக முடியாது, பரதீசுக்கு பாரடைஸ் போக முடியாது. அதுக்கு பதிலா பாதாளத்திலே அந்த ஆத்மா போய் சேரும். அந்த பாதாளம் பற்றி இயேசுநாதர் என்ன சொல்றாரு? அந்த பாதாளம் ஒரு வேதனை நிறைந்த ஒரு பகுதி. பாதாளத்தில் வேதனை இருக்கும்.